ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறுகளை பற்றி, அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். வாங்கள் இந்த வீடியோ உள்ளே போவோம். வீடியோவில் என்ன நடக்கிறது என்று முழுமையாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. வாங்க பார்ப்போம் வீடியோக்குள்ளே போய். இந்த விலங்கு என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் கீரிப்புள்ளைன்னு நினைக்கிறேன். இந்த மனிதர்கள் எதை வேட்டையாட வேண்டும் என்று தேடி பார்க்கிறார்கள். இவர்கள் எது கிடைத்தாலும் வேட்டையாடி உண்ணுவார்கள். நீங்கள் பார்த்துக்கிங்களா இந்த விலங்கை பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விலங்கு எப்படி கீரிக்குள்ளே பார்த்தீங்களா? பாம்புக்கும் இதுக்கும் அதிகமாக சண்டை வரும். இதை இவர்கள் பிடிக்கப் போகிறார்கள். என்ன செய்வார்கள் என்று இந்த வீடியோவில் நாம் பார்த்து கொள்வோம். கீரிக்குள்ளே மேலே பாருங்கள், கூட்டில் இருக்குது. இதை பிடிக்க செல்கிறார். இது உடம்பில் முள்ளு போன்ற ரோமம் இருக்கும், ஆனால் பிடித்து கொண்டு செல்கிறார்கள். இதை என்ன செய்வார்கள் என்று நாம் பார்ப்போம் பாருங்கள். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் நம்ம சேனலில் போடுவோம். கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெரிய முள்ளம் பண்ணுறீங்க கீரிப்புள்ளை இதை தோற்றது பாருங்கள். இது கீரிப்புள்ளை தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், அது அந்த முள்ளை உதறி விடுது. அவர்கள் மேலே குத்துவது போல். அவர்கள் அதிடமிருந்து எப்படி தப்பிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தப்பித்து விட்டார். அது தண்ணியில் நீந்த தெரியாததற்கு, ஆனால் மறுபடியும் விட்டது. இதை வேட்டையாடி உண்ணுவார்களா? வாருங்கள். இவர்களின் வீடுகளை பார்த்தீர்களா? எவ்வளவு அழகாக கட்டியிருக்காங்க. அப்பயே இந்த விலங்குகளை எல்லாம் பார்த்தீங்களா? காற்று பண்ணி அங்கிட்டு வரி குதிரை. ஆகா, இதை இந்த பாம்பு பிடித்து விட்டது. அந்த விலங்கு என்ன விலங்கு என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், இது ரெண்டுக்கும் சண்டை வரும் பாருங்கள். இந்த சண்டை மிகப்பெரிய சண்டையாக இருக்கும். இந்த விலங்கை காப்பாற்றுவதற்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நான் உதவியும் செய்கிறார்கள், உபத்திரமும் செய்கிறார்கள். இவர்களுக்கு பசி வேண்டுமென்றால் இதையை வேட்டையாடி சாப்பிடத்தான் வேண்டும். அதனால் இவர்களுக்கு தேவைப்பட்ட உணவுகளை வேட்டையாடி சாப்பிடுகிறார்கள். இது என்ன விலங்கு என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நம்மளாம் அந்த காலத்தில் மனிதர்கள் மிகவும் உணவுக்காக போராடி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் உணவுகள் உண்டாலும் பயனுள்ள உணவுகளாக உண்டார்கள். அப்பொழுதெல்லாம் சுட்டு தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் மசாலா போட்டு சாப்பிடுகிறோம். மசாலாவில் கெமிக்கல் கலந்துள்ளது. ஆனால் அவர்கள் சுட்டு சாப்பிட்டாலும் அதற்கு எந்த ஒரு மசாலாவும் தடவாமல் பச்சையாக உண்ணுகிறார்கள். இவர்களுக்கு பழங்கள், இது மாதிரி உணவுகளை தான் உண்ணுவிக்கிறார்கள். சாப்பாடை சாப்பிட்டதில்லை இவர்கள்லாம். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் விவசாயமே இருந்திருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட தோணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மக்களே. கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். உங்க பாருங்க பாம்பு எப்படி சர்றன்னு வந்து அந்த விலங்கை வந்து வேட்டையாடுதுன்னு பாருங்கள். டக்குன்னு காலை மடிக்கி உடம்பை பிடிச்சிருச்சு. இவர்கள் அதை காப்பாற்றத்தான் முன் வருகிறார்கள். எவ்வளோ ஒரு கொடூரமாக பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா மக்களே. என்ன ஒரு கருங்கருன்னு இருக்காங்க பாருங்கள். நீக்கிற ஒரு நாட்டுக்காரங்க மாதிரி இருக்காங்க பாருங்கள். நம்மளாம் பாம்பை பார்த்தா பயந்துட்டு ஓடுவோம். இவர்கள் இந்த பாம்பையை தாக்குகிறார்கள். தாக்கி அந்த விலங்கை காப்பாற்ற முயற்சி செய்கிறார்கள். பாருங்கள் மக்கள், இது பாருங்கள், நண்டு கூட ஒரு வரிசையாக தான் போகுது பாருங்கள். உங்களுக்கு இது போன்ற வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பார்ப்பதற்கும் மிகவும் அழகாக இருக்கும். இந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி போராடி ஒரு விஷயத்தையும் செய்கிறார்கள் என்று பாருங்கள். இந்த விலங்கை காப்பாற்றி அவர்களுடனே கூட்டு செல்கிறார்கள். இந்த பாம்பை அவர்கள் தூக்கி செல்கிறார்கள். பாம்பை என்ன செய்வார்கள்? இவர்கள் உண்ணுவார்களா என்று தெரியவில்லை. அசந்து போய் உட்கார்ந்துட்டார்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். பாருங்கள், இந்த பழம் என்ன பழம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு கமெண்டில் தெரிந்தால் ஒவ்வொன்றும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த பழம்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பழம். இந்த வண்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு வண்டு கூட தனக்கு கூடு கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அதை சேகரித்து கொள்கிறது. மனிதனாகிய நாம் எதையும் சேகரிப்பதில்லை. நமக்கு என்ன பயன் தேவையோ அதை நாமே அறிந்து நாம் செய்து கொள்ள வேண்டும். காற்று பன்றிகளை பாருங்கள். பன்றிகள் எப்பொழுதும் மண்ணை தான் தோண்டுகிறது. இந்த விலங்கை தான் பாம்பு வேட்டையாடியது. எவ்வளோ பெரிய விலங்காக இருந்தாலும் பாம்பு அதன் வலையில் சுருட்டி விடுகிறது. ஒரே சுருட்டாக சுருட்டி அதை தன் இருப்பில் மிகவும் அதை இறுக்கமாக பிடித்து கொன்று விடுகிறது. பாருங்கள், இந்த புலிக்கும் முயலைக்கும் சண்டை வருகிறது. இந்த நரி பாருங்கள், இந்த நரி எப்படி பாம்புக்கும் நரிக்குமே சண்டை வருது பாருங்கள். இந்த புலி என்ன செய்ய போகிறது என்று பார்ப்போம். இது மிகவும் கொடூரமான ஆக்ரோஷத்தில் வருகிறது. இவர்கள் புலியை வேட்டையாடிதான் அவர்களின் தோள்களில் ஆடை அணிந்திருக்கிறார்கள். சிவன் போல் இவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். இவர் பார் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பார்த்தீர்களா? புலியின் தோளில் இவர்கள் ஆடை அணிந்திருக்கிறார். நரி தந்திரமான நரி. இதெல்லாம் நாய் போன்று இருக்கிறது பார்த்தீங்களா? இவர் என்ன செய்ய போகிறார்கள்? ஏதோ யோசித்து கொண்டிருக்கிறார். இந்த காட்டெருமை வரிக்குதிரை பாருங்கள், எவ்வளவு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த புலி எதையாவது ஒன்றை வேட்டையாட முயற்சி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.
இது போன்ற வீடியோக்கள் வேண்டுமென்றால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் போய் சேரும். இந்த பறவை தன் கூட்டில் உள்ள குஞ்சுகளை அடைக்காத்து குஞ்சியை பொரித்து விட்டது. குஞ்சு அழகாக வந்துவிட்டது. இவர் இந்த குஞ்சுகளை இவர்கள் எடுக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பறவையின் குட்டிகளை இவர்கள் வேட்டையாடப் போகிறார்கள். இந்த பறவை இல்லாத நேரத்தில் இவர்கள் இந்த பறவை குஞ்சுகளை தூக்கி விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஓடி வர வேகத்தை பார்த்தால் இந்த பறவையின் குஞ்சுகளை இவர்கள் தூக்கி விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்துவிட்டார், தூக்கி விடுவார் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போம். தூக்கி விடுவார் என்று தான் நான் நம்புகிறேன். என்ன செய்வார் என்று பார்ப்போம். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தேவை என்றால் நம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கிட்டான மக்களை தூக்கி விட்டு செல்கிறார். அந்த பறவை வந்துவிட்டது. தன் குஞ்சுகளை காணவில்லை என்று இது ரொம்ப ஆக்ரோஷமாக செல்கிறது. அவரை கண்டுபிடித்து விடுமா என்று தெரியவில்லை. கண்டுபிடித்து விடும் என்று தான் நான் நம்புகிறேன். அது என்ன செய்யும் என்று பார்ப்போம். வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பறவைகள் வந்துவிட்டது. இது என்ன பறவைகள் என்று தெரியுமா? பருந்து என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இது பருந்து தானே. வேலை பார்க்கும் ஒத்துது மக்களை. அவர் அழுகிறார். என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. நான் விட்டு விடுகிறேன் என்று வந்து இந்த பறவைகளை விட்டுவிட்டார். பாருங்கள் மக்களே, பறவைகள் கூட தன் குஞ்சுகளை விட்டு தர மாட்டேங்கிறது. மனிதர்கள் நாம் எப்படி விட்டு கொடுப்போம்? பார்த்தீங்களா? ஒவ்வொரு விலங்குக்கும் தன் பெற்ற குழந்தைகள் மிகவும் முக்கியம். அதுபோல்தான் மனிதர்களாகிய நம்மளும் நம் குழந்தையை விட்டுத்தர மாட்டோம். இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களோட வாழ்க்கைக்காக காத்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. தேங்க்யூ.